வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2024 வரைக்கும், அதாவது அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 1575 கொஸ்டின் இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? லைக் ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்செலேனியஸ்னால் ஒன்றும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட டாப்பிக்கை தவிர்த்து கொஞ்சம் வெளியில் கேட்குறாங்கன்னா புக்கு விட்டு வெளியில் இல்லை, புக்குக்குள்ளேயே இருக்கிற ப்ராபபிலிட்டி, மீன் மீடியன் மோட் ரேஞ்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராஃபிட் லாஸு, பார்ட்னர்ஷிப், அது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஈஸி தான் அது. ஆனால் 1-2 கொஸ்டின் வருது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க. அதனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டினுங்கிறது இப்போ கவுன்சிலிங் போய்ட்டு வந்தவங்கக்கிட்டேயோ இல்லை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் பல வருடங்களாக எழுதுகிறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் ஒரு கொஸ்டின்னாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸு, பொது தமிழ் எல்லாமே வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் பற்றி மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். சரிங்களா? எங்கெங்கே ஷார்ட்கட்ஸ் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களாங்க? இப்போ இருக்கு பாருங்கள், இதான் மிஸ்செலேனியஸ்ன்னு சொல்கிறது. ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் லாஸு, இந்த ப்ராபபிலிட்டிலே அந்த சீட்டு கட்டெலாம் வச்சுருக்கோம்ல கொஸ்டின், அது மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? பாருங்கள். சரி, இப்போ குரூப் 1 ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. குரூப் 1 ஒரு வேளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போங்க. பட் குரூப் 2 அண்ட் 2A நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில், டைம் அண்ட் ஒர்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக அந்த 25 அவுட் ஆஃப் 25ன்ற இலக்கை அடைய முடியும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மார்க் கிடைக்கும், ஆனால் கட் ஆஃபை நெருங்கவே முடியாது. நிறைய பேர் நிறைய வருஷம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற தப்பு தான். ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸ்கூல் புக்கையும் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகுமே ஒழிஞ்சு ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் ஒர்க் ஆகாது, ஒன்லி ஸ்கூல் புக் பார்த்தாலும் ஒர்க் ஆகாது. சரிங்களாங்க? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா?